Hello and welcome back to Creative World of Photography and Videography. My name is Jay from Jay's Creative Image. இந்த மாதிரி எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இந்த எபிசோடில் வந்து டைனமிக் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் டெக்னிக்கை வந்து Adobe Photoshopல blur டூலை யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பிக்சரை தான் நான் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ண போகிறேன் டைனமிக் மூவ்மெண்ட் எடிட்டிங் பண்ணுறதுக்கு. இந்த பிக்சர் வந்து ரீசெண்டாக வந்து COVID-19க்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேஷன் எடிட்டோரியல் ஷூட்டில் எடுத்த பிக்சர் தான் இந்த பிக்சர். இந்த பிக்சரை யூஸ் பண்ணி எப்படி டைனமிக் மூவ்மெண்ட் எஃபெக்டை செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து இந்த பிக்சரை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும். அப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்கு இந்த பிக்சரை பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே போங்க, ஃபில்டருக்கு கிளிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னு சொன்னால் வந்து இதில் பாருங்கள் வந்து பிளர் கேலரின்னு ஒன்று இருக்குது. பிளர் கேலரி, அந்த பிளர் கேலரியை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத் பிளர்னு ஒன்று இருக்குது. அந்த பாத் பிளரை கிளிக் பண்ணுங்கள். பாத் பிளரை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் பாத் கீறணும். அப்படி கீறதுக்கு என்ன இதில் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இன்னொருக்கு அந்த பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மிடில் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ அதில் ஒரு பாத்து எங்களுக்கு பிளர் பாத்து வந்து அந்த ஷேப்பில் வரும். அதே மாதிரி எங்களுக்கு இந்த பாத்து இதில் ஒன்று கிளிக் பண்ணுங்கள், இதில் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். திருப்பி அந்த மிடில் அந்த எண்ட் பாயிண்ட் திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி இழுங்க. இப்போ வந்து இந்த ஒரு இங்கே ஒரு ஆர்க் ஷேப் ஒன்று, இந்த இடத்துல ஒரு ஆர்க் ஷேப் ஒன்று இருக்கிறேன்னா அப்போ இதில் ஒன்று கீறி இங்கே இதில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி ஒன் மோர் டைம் அதில் கிளிக் பண்ணிவிட்டு மிடில் பாயிண்ட்டுக்கு போய் இப்படி கீறுங்க. கீறியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பிளர் ஸ்பீட் இருக்குது தானே, இந்த பிளர் ஸ்பீடை வந்து அப்படியே நம்ம 50லே வைக்கணும். இந்த படத்துக்கு வந்து 50 காணும். அது மாதிரி வேறு பெரிய பிக்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடை சேஞ்ச் பண்ணலாம். எவ்வளோ அவங்களுக்கு ஸ்பீடு அந்த டைனமிக் மூவ்மெண்ட் ஸ்பீடு வேணுமோ அவளுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ 50 வந்து இந்த பிக்சருக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, ஓகே கொடுங்க. கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு மாஸ்க் மாதிரி. இப்போ ஆல்ரெடி வந்து Adobe Photoshop வந்து நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை மாற்றினபடியாக வந்து ஸ்மார்ட் ஃபில்டர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து லேயர் ஒன்று வந்து மாஸ்க் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டோம். இங்கே மேக் ஷோ பண்ணிங்க லெஃப்ட் சைடில் ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலரில் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக இருக்குது. அந்த மேக் ஷோ பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒப்பாசிட்டியை பாருங்கள் வந்து 100 இருக்கணும், ஃப்ளோ வந்து 100 இருக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸில் இப்படி அவ்வளோதான் கீறியாச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டான ஈஸியான மெத்தடில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட்டு, பிளர் எஃபெக்ட்டு, டைனமிக் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து எடிட்டிங் மெத்தடில் வந்து எப்படி டைனமிக் மூவ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதையே வந்து நாங்கள் வந்து கேமரா செட்டிங்லேயே வச்சு ஃபோட்டோஷூட்லேயே வந்து இப்படி ஒரு டைனமிக் மூவ்மெண்ட் எஃபெக்டை வந்து செய்யலாம். அது வேறு ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து வெளியே ஃபோட்டோஷூட் எடுக்கிற டைமில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து Adobe Photoshopல டைனமிக் மூவ்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இந்த குயிக் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து தம்ஸ் அப் பண்ணுங்கள். வந்து ஏதாவது கொஸ்டின் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு எபிசோடில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோடு அவங்களை சந்திக்கிறதுக்கு இருக்கிறேன். அதுவரை கீப் கிளிக்கிங், கீப் கிரியேட்டிங்.